இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறையுறவுகளே, அக்காலத்திலே குறுநில மன்னன் ஏரோது நடந்தவற்றையெல்லாம் பார்த்து மனம் குழம்பினான். மனக்குழப்பம் என்பது அடுத்த தீவினைக்கான ஆரம்பம். மனக்குழப்பம் வருகிற பொழுது ஆண்டவர்கிட்ட உடனே ஒப்பு கொடுத்துடணும். மனக்குழப்பம் வருகிறது என்றாலே தூய ஆவியானவர் துணை வேண்டும் என்று அர்த்தம். எனவே உண்மையை வெளிப்படுத்தவர் தூய ஆவியானவராய் இருப்பதால் அதனால் ஆவியானவருடைய துணை வேண்டும் என்று அர்த்தம். எனவே குழப்பங்கள் எல்லாம் வாழ்வில இருக்கிற மனிதர்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்களை இந்த ஆராதனை நமக்காக ஒப்புக்கொள்ளும். குழப்பங்களை எல்லாம், சந்தேகங்கள் எல்லாம், என்னென்ன மாற்று கருத்துகள் வருகிறதோ ஒவ்வொன்றையெல்லாம் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுப்போம். வல்லமையான இறைவனமை ஆசீர்வதிப்பார். குழப்பத்தை எப்படி மாற்றிக் கொள்வது, அந்த வல்லமைக்கு ஆராதனைக்கு செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் பிரியமான இறை பிள்ளைகளை, இந்த நாளுக்குரிய இந்த இறை சிந்தனையில குறிப்பாய் வேளைக்கிழமை இந்த ஆராதனையில பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்கள் குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல உடல் சுகத்திற்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் ஆரோக்கியமாக, பிள்ளைகள் வல்லமையோடு வாழணும், நல்ல ஞானத்தோடு படிக்கணும்ப்பா. பிள்ளைகளை கொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்களை ஆண்டவருடைய அருள் ஆற்றலால் அப்பா எங்கெல்லாம் இயலாமையில் இருக்கிறது அதெல்லாம் ஒரு வல்லமையாய் மாறட்டும். பாக்கியத்தை பிள்ளைகள் பெறட்டும். ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாருங்க, குழப்பங்களை கடந்து நிற்கணும் அப்படின்னு தான் செய்தி. லூக்கா செய்தி 9வது அதிகாரம் 9-7 வரை உள்ள இறை வார்த்தையில குறுநில மன்னன் ஏரோது இயேசுவினுடைய செயல்பாடுகளை பார்த்து மனம் குழம்பி இருக்கிறார். ஏனென்றால் அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, திருமுழுக்கு யோவான் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று நினைக்கிறார், எலியா தோன்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் தோன்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். யார் இந்த இயேசு? ஏனென்றால் திருமுழுக்கு யோவானை ஏரோது தலை வெட்டி கொலை செய்ய ஆணை பிறப்பித்தார். எனவே அவர் உயிரோடு வந்து விட்டாரா? இயேசுவின் செயல்பாடுகளை பார்த்து இவன் பயந்து போகிறான். குழப்பம் என்பது ஏரோதுடைய வாழ்க்கையில பார்த்தால் அவர் வாழ்விலே அதிகமாய் பின்னி பிணைந்த ஒன்றாயிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் குறுநில மன்னன் ஏரோது தவறை சுட்டி காட்டுகிற பொழுது அவர் எதிர்க்கிறார். ஆனாலும் குழம்பி இருக்கிறார். மக்கள் அவர் பக்கமா இருக்கிறாங்க, அவர் நல்லதுதான் சொல்றாரு, அவர் எதிர்க்கலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி. ஏரோதியாவினுடைய மகள் சபையிலே நடனம் ஆடுகிற பொழுது அவருக்கு ஒரு ஆணை பிறப்புகிறார், நான் எதை வேண்டுமானாலும் தருகிறேன். திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்கிறார். குழம்பி போகிறான். அவருக்கு திருமுழுக்கு யோவான் தலையை வெட்ட வேண்டும் என்பது அவருடைய ஆசை அல்ல. ஆனால் அந்த மகளிடம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அந்த ஆணையில் அவர் கேட்கிறார். எனவே அந்த இடத்துல குழம்பி போகிறார். அதே போலதான் இன்றைக்கு நான் செய்திருந்தேன். இயேசுடைய செயல்பாடுகளை பார்த்து, இயேசுவை பார்த்து குழம்பி போகிறார். எனவே இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்கு இட்டு செல்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையில, குறுநில மன்னன் ஏரோதின் வாழ்க்கையில அவர் அடுத்த தவறை செய்கிறார். குழப்பங்கள் தவறுக்கான பாதை. குழப்பங்களை நாங்கள் சரியான பாதையில நம்ம கையாளவில்லை என்றால் தவறானவற்றிலே நாம் போய் நிற்போம். அப்படி என்றால் குழப்பம் வருகிறது என்றாலே ஆவியானவரை துணை வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துவர் தான். அது வரும்பொழுது எல்லாம் சீடர்கள் என்றும் அறியாமல் இருக்கிற பொழுது பெந்தகோஸ்து விழாவில ஆவியின் வல்லமையை பெறுகிறார்கள். இறை வார்த்தை அறிவிக்கிற, இறை பணியை செய்கிற வல்லமை பெறுகிறார்கள். ஆவியானவரை நாடுங்க, ஆண்டவரை நாடுங்க. இப்ப நான் குழப்பத்தில் இருக்கிறேன், குழப்பத்துல எந்த முடிவும் இருக்காது. இயேசுவே நான் குழப்பத்தில் இருக்கிறேன், ஓ தூய ஆவியானவரே நான் குழப்பத்தில் இருக்கிறேன், அப்பா எனக்கு நல்ல சிந்தனையை கொடுங்க, ஆண்டவரே நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று பகுத்தாயும் திறனை கொடுங்க, நல்லதை தேர்ந்து தெளிகிற ஆற்றலை கொடுங்க இறைவா என்று சொல்லுங்க. குழப்பம் வருதுனாலே ஜெபம் பண்ணிடணும். குழப்பம் வருகிறதுனால மீண்டும் சொல்லுகிறேன், ஆவியானவருடைய துணை உங்களுக்கு வேண்டும் என்று அர்த்தம். எனவே அவரை ஒருவேளை குறுநில மன்னன் ஆண்டவரை நாடி இருந்தால்
ஆனால் அந்த குழப்பத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு அவர் வாழ்க்கையே மாற்றுகிறது. ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு அவர் எடுத்துக்காட்டாய் அவர் மாறி போகிறார் என்றால் குழப்பங்கள் அடுத்த தவறுக்கான பாதை நடந்துடாதீங்க. அப்படின்னா குழப்பங்கள் வருவதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர ஆண்டவருடைய உதவி வேண்டும். நல்ல முடிவு எடுக்கணும். அதுக்கு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் என்னவெல்லாம் குழப்பமோ, எதையெல்லாம் இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா என்ற சந்தேகங்களோடு இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு எதை தேர்வு செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது, அப்போ எல்லாம் சொல்லுங்க. அவெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் வெளிப்படுத்துவார், அவர் வழி நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் பெயரில் வல்லமை, அவர் பெயரில் ஆற்றல், அவர் பெயரில் கிருபையை நீங்கள் காத்து வளர்க்கிறீங்க. துதிப்போமாக. இறைவா, அந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் நம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்கும் பலனை இடைவிடாமல் அனுபவித்தருள் புரியும் என்ற வாழ்வு ஆட்சியை ஆடுகிறோம். நல்ல ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஆண்டவரும் திருப்பெயரால் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு குழந்தைகள் ஆசீர்வாதமாக நல்ல உடல் சுகத்தோடு வாழ்வார்கள். வல்லமையான இறை கிருபையில பிள்ளைகள் ஞானத்தோடு படித்தார்கள். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்களே, வல்லமையான இறை கிருபையில தொடர்ந்து நம்பிக்கையோடு சுவீங்க. வல்லமையான இறை கிருபை இயேசு கிறிஸ்துவின் பெயரா ஆவியானவர் வல்லமையில அப்பா பிதாவினுடைய கிருபையில நீங்கள் பாக்கியத்தை பெறுவீர்கள். தடைகள் மாறும், பெரியவர்கள் வென்று போவோம். நன்றியா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே